எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷல் சேனலுக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அவங்க ஃப்ரீ வெபினார் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஃப்ரீ வெபினார்ன்றது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகே, இதுக்கான எந்த சார்ஜஸும் இருக்காது உங்களுக்கு. எதனால் இது வெபினார்ஸ் யாருக்காகன்னா, உங்களுக்கு யாரும் பிகினர்ஸ் இருப்பாங்க, ரைட்? பிகினர்ஸ் யாராக இந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நாலேஜ் தேவைப்படுறவங்களுக்கு இந்த வெபினார் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகே, இன்னும் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு எதனா யூஸ் ஆகுமானா கண்டிப்பாக ஒரு Q&A செக்ஷனில் வந்தால் அவங்களுக்கும் யூஸ் ஆகிற சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ எதனால் இந்த வெபினார்ஸை நான் பண்ணுறேன்னா, ஆன்லைனில் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ இருக்கும், எந்த சார்ஜஸும் இல்லை. ஓகே, எந்த சார்ஜஸும் மட்டும் இல்லை, எந்த ரிஜிஸ்ட்ரேஷனும் இருக்காது. கம்ப்ளீட்லி ஃப்ரீ இருக்கும். வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் பண்ணலான்னு என்னோட பிளான் இருக்குது. இப்போக்கு வீக்லி ஒன்ஸ் மட்டும் தான் நான் பண்ணலான்னு இருக்கு. ஓகே, இந்த வெபினாரில் மெயின் ஃபார் ஜீரோலேருந்து யார் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இருக்கிறவங்க அவங்களுக்கு இது ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கறது ரொம்ப நல்லது. இந்த வெபினாரை அட்டெண்ட் ஆகுறது எதனாலனா, இது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் கீ பார்ட்டிசிபென்ட் இருக்கும். ஓகே, ஹவு டு இன்வெஸ்டிங், அப்புறமா ட்ரேடிங் ஒர்க்ஸ், அப்புறமா இன்ட்ரோடக்ஷன் F&O, ரிஸ்க் அண்ட் ரிவார்ட், அப்புறமா காமன் ஸ்ட்ராட்டஜி, அப்புறமா டூல்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் அண்ட் டூஸ் டு நாட் அண்ட் Q&A செஷன். இதில் கண்டினியூஸாக நான் இது ஒரே ஒரு வெபினாரில் பண்ணுறேன்னா இல்லை, இது கண்டினியூஷன் இருக்கும். இந்த கண்டினியூஷன் வீக்லி ஒன்ஸ் இருக்கும். வீக்லி ஒன் டைம் இல்லைன்னா 2 டைம்ஸ், ஜஸ்ட் 1 hour மட்டும் தான் இருக்கும். இந்த 1 hourக்குள்ளே ஒரு செக்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். அது மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்னா, ஜஸ்ட் ஸ்டாக் அண்ணா என்ன அதை பற்றி மட்டும் பேசாமல் இந்த ஸ்டாக்கில் இருக்கிற இன்டெப்த்தாக ஒரு 10 to 15 minutes என்னோட செஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களோட Q&A போயிடுவேன் நான். எதனாலன்னா, சில கொஷின்ஸ் இருக்கும், ரைட்? உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நான் பிகினர்ஸாக இருக்கும்போது எனக்கு ஒரு ஒரு கொஷின் அது புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப, அந்த கேள்விக்கு எனக்கு ஆன்சர் கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் உங்கள் பிகினர்ஸ்க்கு யாருக்கும் வரக்கூடாதுன்னு தான் இந்த ஃப்ரீ வெபினாரை பண்ணுறது. ஓகே, எதுனாலன்னா ஒரு ஸ்டாக் மட்டும் தான் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் IPO பற்றி பேசுகிறேன்னு நினச்சிக்கலாம். ஓகே, இந்த IPO பற்றி இன் டீட்டெயில்ஸாக சொல்லுவேன். இன் டீட்டெயில்ஸானால் இந்த IPO பற்றியும் சொல்லுவேன், அப்புறமா இந்த IPOவை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லுவேன். இந்த IPOவில் இருக்கிற இன் அண்ட் அவுட் இந்த கம்ப்ளீட்டாக ஒரு செஷன் இருக்கும். அதே மாதிரி ஸ்டாக்ஸ் ஈக்விட்டியில் வந்திருந்தோம். ஈக்விட்டியில் ஷார்ட் டேர்ம்னா அதை பற்றி ஒரு ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். அது ஒரு செஷனாக போகும். அதில் உங்களுக்கு Q&A வரும். அந்த Q&Aல உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நாலேஜ் கிடச்சிருக்கா இல்லையான்னு அதை பற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு போயிடும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ F&Oக்கு போக போகிறேன். ஓகே, F&Oல போயிருந்தோம். நான் டைரெக்டாக ஃபியூச்சர் என்னது, அப்புறமா ஆப்ஷன் என்னதுன்னு டைரெக்டாக இது மட்டும் சொல்லிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆப்ஷன் செல்லிங்னு வச்சுக்கலாம். ஆப்ஷன் செல்லிங்கில் எக்ஸாம்பிளுக்கு 24,000 மார்க்கெட்டு இருக்குதுன்னு நினச்சி 24,000. இப்போது இது ஆப்ஷன் செல்லிங் எப்படின்னா, ஆப்ஷன் 24,500, அப்புறமா கீழே 23,500. இப்போ மார்க்கெட் இந்த ப்ரெசென்ட் ஸ்பாட் ப்ரைஸ் இங்கே இருக்கும்போது இந்த நெக்ஸ்ட் எக்ஸ்பைரிக்குள்ள இது ப்ரைஸ் இந்த பிட்வீனில் க்ளோஸ் ஆகுனா நாம் செல் பண்ணியிருக்கிற இந்த 100 rupees, எக்ஸாம்பிளுக்கு 100 rupees ப்ரீமியம்னா அது ஜீரோவில் வந்துடும். இவ்வளோண்டே சொல்லிவிட்டு உங்களுக்கு ஜஸ்ட் இவ்வளோ தான் இருக்கும். பட் ஆனால் இன் டெப்த் போகும்போது எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே 100 rupees செல் பண்ணிக்கிறேன், கீழே 100 rupees செல் பண்ணியிருக்கிறீங்கன்னு நினச்சிக்கலாம். இப்போ ப்ரைஸ் 24,000 இங்கே மேலே போகும்போது கால் ப்ரீமியம் கூட ஹை ஆகும், ரைட்? ஹை ஆகும். அது அப்படியே சடன்லி இந்த கீழே வரும்போது இப்போ 24,200 போயிடுச்சு. மறுபடியும் கீழே வரும்போது புட்டோட ப்ரீமியம் கூட அதிகமாகும். இந்த டைமில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும், இது ப்ரீமியம் அமௌண்ட் எப்படி வேரியேஷன் ஆகும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எது மாதிரி வேல்யூவேஷன் ஆகும். இப்போ வீக்லி வரலும் நீங்கள் வீக்லி வரலும் ஹோல்ட் பண்ணுவீங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 25,000 போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போது இருக்கிற கொஷின்ஸ் என்ன பண்ணுவீங்க? ஸோ இது மாதிரி லிட்டில் பிட் Q&A நம்ம பண்ணும்போது உங்களுக்கு புரிதல் அதிகமாகும். அதனால் இது Q&A செக்ஷனு மேஜராக ஒரு டாப்பிக்குக்கும் ஒரு Q&A இருக்கும்.
ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா 15 மினிட்ஸுக்குள்ளே என்னோட செஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 45 மினிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு Q&A கொடுக்கலாம். ஓகே, இன்கேஸ் அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கொஸ்டின் கிளியர் ஆகும்னா நெக்ஸ்ட் டாபிக் போயிட்டு மறுபடியும் Q&A போகலாம். அது மாதிரி கண்டினியூஷன் பண்ணலாம். இது வந்துட்டு கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இது வந்துட்டு எல்லாருக்கும் அமுத்துங்க. இதில் பண்ண வேண்டியது எதில் நான் இந்த வெபினார் கண்டினியூஷன் பண்ணுறேன்னா வந்துட்டு இது மைக்ரோசாஃப்ட் டீம் ஃப்ரீ இருக்குது. ஃப்ரீ அந்த டூல் வந்துட்டு நீங்கள் இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் மீட்டிங்னு இருக்குல்ல, அது உங்களோட மொபைல்லே இருக்கட்டும் இல்லை வெப்பில் ஆகட்டும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு தான் உங்களுக்கு நான் வெபினார் பண்ணுவேன், 1 hour வெபினார். இந்த வெபினாரை இது வந்துட்டு இதுவும் ஃப்ரீ, இந்த வெபினாரும் ஃப்ரீ. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், என்னோட டெலிகிராம் சேனல் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். டெலிகிராம் சேனல் வந்துட்டு என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஓகே, இந்த டெலிகிராம் ஒன்லி ஃபார் நான் இந்த வெபினாருக்கு லிங்க் அமுத்துறதுக்கு இல்லைன்னா கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக மட்டும். ஓகே, இதில் எது மாதிரி ஸ்டாக்ஸு ரெக்கமெண்டேஷன் ஆகட்டும் இல்லை டிப்ஸ் ஆகட்டும், இது எது மாதிரி கிடைக்காது. ஓகே, இந்த டெலிகிராம் சேனலில் நீங்கள் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் ஆகுங்க அந்த டெலிகிராம் சேனலில். இது எப்போ இருக்கும்னா எப்போலான்னா இது வந்துட்டு இந்த தேர்ஸ்டேலேருந்து இருக்கும். இது தேர்ஸ்டே, இந்த வேலைக்கிழமைலேருந்து 8 to 9 o'clock இருக்கும். 8 to 9 o'clock இருக்கும். 8 o'clock நான் வந்துட்டு உங்களுக்கு பிஃபோர் வந்துட்டு லிங்க் அமுத்திடுவேன். 8 o'clock ஸ்டார்ட் ஆகும், 9 o'clock க்ளோஸ் பண்ணிடலாம். இது எதனாலனா நிறைய பேர் ஒர்க்கிங் போவீங்க, ஒர்க்கிங்லேருந்து வந்துட்டு ஜாயின் ஆகிறவங்க அவங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும். எதனாலன்னா யூடியூப்பில் கூட சொல்லலாம். யூடியூப்பில் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். யூடியூப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எதுனா ஒரு ஸ்மால் திங்ஸ். இங்கே வந்துட்டு ஒரு பேசிக்கு ஸ்டாக்ஸ்ன்னு கிடைக்கும். அப்புறமா நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அங்கே வந்துட்டு அட்வான்ஸ் லெவலில் இருக்கும் அந்த வீடியோ. அப்புறமா வேறு வீடியோ வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு இது வந்துட்டு பேசிக் எதனால ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானா பேசிக்கு தான் உங்களோட ஸ்டாக் மார்க்கெட்டு கம்ப்ளீட்டாக அது ஒரு பேஸ். இந்த பேஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுக்கப்புறம் மேலே வர்றதால ரொம்ப ஈஸி தான். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து இந்த பேசிக்கில் ஃபுல் ஃப்ளெட்ஜாக நார்மலாக ஒரு பேசிக் நார்மலாக சொல்லாமல் கொஞ்சம் உங்களோட Q&A பண்ணுறதுனால உங்களுக்கும் புரிதல் அதிகமாகும், எனக்கும் ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஆகும். ஓகே, ஸோ இந்த வந்துட்டு உங்களுக்கு யார் ஜாயின் ஆகணும் ஜாயின் ஆவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு அமுத்துறது அமுத்துங்க. ஏன்னா இது கண்டினியூஷன் எத்தனை நாள் போகும்னு தெரியாது. இந்த ஃப்ரீ வெபினார் இந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஃப்ரீயாக கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகே, நாட் இங்கேருந்து இங்கே வரணும், கம்ப்ளீட்டாக ஒரு செஷன் ஒரு நாளில் இருக்கும். ஒரு நாளான வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் பண்ணலான்னு இருக்கேன். தேர்ஸ்டே அப்புறமா ஃப்ரைடே, இல்லைன்னா இப்போ வந்துட்டு தேர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அது மேலே வந்துட்டு ஃப்ரைடே அது மாதிரி கண்டினியூஷன், தேர்ஸ்டே அப்புறமா ஃப்ரைடே வீக்லி ட்வைஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, இது வந்துட்டு ஃப்ரீ இருக்குது. ஃப்ரீ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட்டாக. இதுக்கு எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் இருக்காது, உங்களோட எந்த ஃபோன் நம்பரும் இருக்காது, எந்த மெயில் ஐடியும் தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு டெலிகிராமில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் ஆகினா போதும். அதில் வந்துட்டு என்னோட லிங்க் அமுத்துவேன், அந்த லிங்க் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜாயின் ஆகலாம். இங்கே வந்துட்டு உங்களோட வீடியோ உங்களோட இது வந்துட்டு வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களோட கேமராவை. அதே மாதிரி உங்களுக்கு நான் Q&A வரும்போது உங்களோட மைக் வந்துட்டு எனேபிள் பண்ணுவேன். நீங்கள் வந்துட்டு அதை யாருக்கு கேள்வி கேட்க வேண்டியதோ அவங்க டைரெக்டாக என்ன கேள்வி கேட்டுட்டு அங்கே ஆன்சர் எடுத்துக்கலாம். ஹோப் இது வந்துட்டு எல்லாருக்கும் யாருக்கு தேவைப்படுதோ உங்களுக்கெல்லாம் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க யார் இருக்கணும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்தாலும் ஓகே தான். ஏன்னா இது வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலில் ஒரு மென்டர்ஷிப் மாதிரி எடுத்துக்கின்னு போகலாம். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லை. ஓகே, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ இருக்கும். எல்லாருக்கும் இது ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வாங்க வெபினாரோட லிங்க்குக்கு நம்ம நெக்ஸ்ட் வெபினாரில் மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.